துல்கர் சல்மானின் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை இயக்கி ஒரே படத்தின் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தவர்தான் தேசிங்க பெரியசாமி. அந்த படத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் படத்தை பண்ண போகிறார் என பேச்சுக்கள் அடிபட்டன. ஆனால் அந்த படம் டிராப் ஆகிவிட்டது. அதன் பின்னர் கமல்ஹாசன் தயாரிப்பில் சிம்புவை வைத்து இயக்கப் போகிறார் என அறிவிக்கப்பட்டது. இன்னமும் அந்த படமும் ஆரம்பிக்காமல் கிடப்பில் உள்ளது. சிம்புவே அந்த படத்தை தனியாக தயாரிக்கப் போகிறார் என்றெல்லாம் பேச்சுகள் அடிபட்டு வரும் நிலையில் தற்போது அஜித்தை வைத்து பிரம்மாண்ட பட்ஜெட்டில் பாகுபலி போன்ற படத்தை தேசிங்க பெரியசாமி இயக்கப் போவதாக லேட்டஸ்ட் அப்டேட்கள் வலம் வருகின்றன. அஜித் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆக தாமதமானாலும் அஜித் புதிய படங்களில் கமிட் ஆகி வேகமாக படங்களை முடித்துக் கொடுக்கும் முயற்சியில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். லைகா நிறுவனத்தின் நிதி நெருக்கடி காரணமாக விடாமுயற்சி தாமதமான நிலையில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அதிரடியாக குட் பேட் அக்லி படத்தையே முடித்துக் கொடுத்து விட்டார். உடல் எடையும் ஸ்லிம்மாக மாறிய நிலையில் தொடர்ந்து பல படங்களில் நடிக்கப் போகிறார் அஜித் என்கின்றனர்.